சில பேரோட வாழ்க்கையில் சில உறவுகள் பேச விருப்பம் இல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற உறவுகள் உங்ககிட்ட தானே வந்து பேசணும் அப்படின்னா இதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நிறைய மனுஷங்க பேசாமல் அமைதியாவாங்க. அது எதனால் தெரியுமா? பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்றதுனாலயா? அப்படிலாம் கிடையாது. இவங்கக்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில உறவுகள் வந்து அமைதியாகிடுறாங்க. ஒரு விஷயத்தில் தோல்வி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும்போது தான் அந்த தோல்விக்கிட்ட வழி கேட்டு வெற்றி அப்படின்ற இலக்கை அடையிறோம். ஒரு செயலை செய்கிறோம், அதில் தோல்வி அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்றைக்குமே வந்து உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கக்கூடாது. நம்ம பட்ட தோல்விகளில் நம்மளுக்கு அதிக அனுபவம் அப்படின்றது கிடச்சிருக்கும், அவமானன்றது கிடச்சிருக்கும். ஸோ அந்த தோல்வின்றது நம்மளுக்கு வந்ததுனால தான் அதுலேருந்து நிறைய விஷயங்களை என்றைக்குமே வந்து கற்றுட்டு லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறோம். ஜெயித்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி அப்படின்றத ஃபேஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் ஜெயித்ததே கிடையாது. இதை ஜெயித்தவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், தெரியும். ஒருத்தங்க உங்களை விட்டு பேசாமல் அமைதியாக போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வருத்தப்பட்டு நிற்காதீங்க. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதுவே வந்து உங்களை தேடி வந்து சேரும். ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு அதுக்காக உடஞ்சி போய் வந்து உங்கள் லைஃப்பில் உட்காராதீங்க. அதை விட்டுட்டு அவங்க முன்னாடியே வந்து நீங்கள் சாதிச்சு காட்டுங்க. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். உங்கள் உணர்வுகளுக்கு எந்த இடத்துல வந்து மதிப்பு கிடைக்கலையோ அவங்களுக்கு உங்களோட உறவு அப்படின்றது முக்கியம் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். உண்மையாகவே வந்து உங்களோட உணர்வுகளுக்கு ஒருத்தவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து நீங்கள் அவங்களுக்கு முக்கியமானவங்களாக இருக்கிறது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். உண்மையாகவே வந்து உங்களோட உறவை ஒருத்தங்க முக்கியமாக நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கவலைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் நம்ம பேசாமல் அவங்கள அவாய்ட் பண்ணாலும் அவங்க அந்த இடத்துல எவ்வளோ துடிப்பாங்க அப்படின்றது தெரியும். அது தெரிஞ்சுமே வந்து அமைதியாகவும் அசால்ட்டாகவும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நீங்கள் முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. என்னதான் உங்களுக்கு அவங்க முக்கியமாக தெரிஞ்சால் கூட இந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். ஒருத்தவங்க மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதை சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் வந்து இந்த உலகத்திலே கிடையாது தான். பூட்டோட சாவியை தொலைச்சிட்டு அந்த பூட்டை உடைச்சதுக்கப்புறம் ஒரு சாவி கிடைச்சா எந்த ஒரு பயனுமே கிடையாது. இதே மாதிரி தான் அதுவும். அன்பானவங்க கிட்ட ஒரு வார்த்தையை பேசும்போது கவனமாக பேசணும். இதில் எப்போவுமே உறுதியாக இருங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, கைமாறு கருதாத உதவி, சுயநலம் இல்லாத உறவு, இந்த மூணும் ஒரு மனுஷனுக்கு கிடச்சிதுன்னா அவனை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலே கிடையாது. ஒருத்தங்க உங்ககிட்ட இருந்து பேசாமல் விலகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தேவைக்காக மட்டும் பழகிருப்பாங்க. அந்த தேவை உங்களிடத்துல முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களோட மனசில் உங்களோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல நீங்கள் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கலாம், இல்லை நடந்திருக்கலாம், இல்லை பேசியிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் அவங்க தப்புன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியும் கூட நீங்கள் அந்த விஷயங்களை திருத்தாமல் கூட இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அப்படின்றது முழுக்க குறைஞ்சிருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா போலியாக நடித்து பழகியிருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்குறப்ப ஒரு சில டயத்தில் அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, சமாளித்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடியாத ஒரு பட்சத்தில் சரி நம்மளோட வேஷம் அப்படின்றது கலைஞ்சி போச்சு, இதுக்கும் மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா திரும்ப இதே மாதிரியாக தான் நடந்துகிட்ருக்கோம். இனி எப்போவுமே வந்து அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க. இவ்வளோ நாளும் நம்ப வச்சு ஏமாத்துறோம். இது வரைக்கும் நம்ம நம்ப வச்சு ஏமாத்தினது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் வந்து அவங்கள நம்ப வச்சு ஏமாற்ற முடியாது அப்படின்ற ரீசனுக்காக கூட இருக்கலாம். நம்மளோட உயிரே வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாதப்போ ஒரு உறவு நம்ம கூட நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சது யார் தப்பு? நம்மளோட தப்பு தான். ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்மூடித்தனமாக யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. இன்னும் ஒரு சில பேரோட அமைதிக்கு பின்னால் வலி நிறைஞ்ச காயங்களும் துரோகங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கும். இவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அவங்க லைஃப்பில் நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தனிமையே பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் உங்களை விட்டு அமைதியாக விலகி போகிறாங்க அப்படின்னா இவங்களை இனிமேலும் நம்ம பேசி வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம்.